கோ திரைப்படத்தோட ஃப்ரீ டிக்கெட் வின் பண்ண வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஸ்க்ரீனில் தெரிகிற இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு ஃபாலோ பண்ணிவிட்டு #GOAT அப்படின்னு சொல்லி மெசேஜ் வந்து பண்ணணும். ஸோ அப்படி நீங்கள் பண்ணிங்கன்னா நீங்களும் குலுக்கல் முறையில் டெய்லியும் 3 டிக்கெட் வின் கோ திரைப்படத்தோட ஓப்பனிங் சீனை பற்றி செம்ம அப்டேட் வந்து கிடைச்சிருக்கு. ஓப்பனிங் சீன், அதுக்கப்புறமா விஜயகாந்த் அவர்கள் வரும் சீனை பற்றி கிடைச்சிருக்கு. அதுக்கப்புறமா படத்தோட கிளைமேக்ஸை பற்றி ஒரு பயங்கரமான விஷயம் வந்து கிடைச்சிருக்கு. இந்த 3 விஷயங்கள் வந்து என்னென்ன நடக்க போகுது அப்படிங்கிற விஷயத்தை பற்றி தான் பேச போகிறோம். அதுக்கு முன் வந்து ஸ்பாய்லர் அலர்ட் வந்து சொல்லிக்கிறேன். ஸோ தளபதி ஃபேன்ஸ் இல்லை வேறு யாராவது வந்து இந்த திரைப்படத்தை வந்து கம்ப்ளீட்டாக ஒரு எக்ஸைட்மெண்ட்டோட பார்க்கணும், என்ன அடுத்து நடக்க போகுது அப்படின்னு சொல்லி தெரியாத சுவாரஸ்யத்தோட பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சி தெரிந்தீங்கன்னா இந்த வீடியோவை இப்போயே வந்து ஸ்கிப் பண்ணிட்டு போயிருங்க தயவு செஞ்சு. ஏன்னா வந்து நிறைய விஷயங்கள் வந்து நான் இங்கே வந்து ரிவீல் பண்ண போகிறேன். ஸோ ஸ்பாய்லர் அலர்ட் வந்து கொடுத்துட்டேன். ஸோ மெயின் மேட்டருக்குள்ளே போயிடலாமா? ஸோ தளபதி ரசிகர்கள் பெரிதும் எதிர்பார்க்கப்படும் திரைப்படம் தான் கோட். செப்டம்பர் 5ஆம் தேதி உலகம் முழுவதும் வெளியாகிறது. ஸோ இந்த திரைப்படத்தில் வந்து நிறைய பேர் வந்து கேமியோ வந்து பண்ணியிருக்காங்க. முக்கியமாக வெங்கட் பிரபு, அதுக்கப்புறமா வந்து நிறைய பேர் வந்து இந்த திரைப்படத்தை பற்றி இன்டர்வியூ கொடுக்கும்போது இவ்வளோ விஷயங்கள் படத்தில் வந்து இருக்கா அப்படி சொல்லி படத்து மீது வந்து எக்ஸ்பெக்டேஷன் வந்து அதிகமாகுது. இப்போ வந்து கோ திரைப்படத்தோட ஓப்பனிங் சீனை பற்றி வந்து ஒரு சூப்பரான அப்டேட் வந்து கிடைச்சிருக்கு. ஸோ கோ திரைப்படத்தில் வந்து நிறைய கேரக்டர்ஸ் வந்து இருக்காங்க. அதாவது ஒரு பெரிய நட்சத்திரமே கோ திரைப்படத்தில் இருக்காங்க. அதனால் வந்து ஒவ்வொரு நட்சத்திரங்களாக ரிவீல் பண்ணி அவங்களுக்கான கரெக்டான ஓப்பனிங் கொடுத்து ரிவீல் பண்ணுவதற்கே வந்து ஒரு 1/2 hour 45 minutes வந்து போயிடும். அதுக்கப்புறம் தான் வந்து படமே ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு நாம நினச்சிட்டு இருப்போம். ஆனால் அது கிடையாது. ஸோ ஸ்டார்டிங் ஒரு 10லிருந்து 15 நிமிஷத்துலேருந்து கம்ப்ளீட்டாக எல்லா கேரக்டரையும் வந்து ரிவீல் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. அந்த 15 நிமிஷத்துக்கு மேலே வந்து படம் வந்து ஸ்டார்ட் ஆகும். அப்படியே செம்ம ஸ்பீடாக வந்து போகும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அந்த 15 நிமிஷத்துக்கு அப்புறமா அந்த ஸ்பீடு வந்து ஸ்டார்டிங் ஆரம்பித்த ஸ்பீடு வந்து எண்டிங் வரைக்கும் வந்து அப்படியே ஐப் ஏறிட்டு தான் போகும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. முக்கியமாக படத்தோட ஓப்பனிங் சீனை பற்றி ஒரு செம்மையான அப்டேட் வந்து கிடைச்சிருக்கு. ஸோ வந்து ஜென்ரலாக ஒரு படம் ஆரம்பித்தா அந்த படம் வந்து ஒரு 5 நிமிஷம் டைட்டில் கார்டு எல்லாம் போட்டுட்டு அப்புறம் வந்து ஒரு ஓப்பனிங் சீன் வந்து இருக்கும். ஸோ தளபதி அவர்களோட ஓப்பனிங் சீன் வந்து இருக்கும். ஆனால் வந்து கோ திரைப்படத்தில் அந்த மாதிரி கிடையாதாம். ஸ்டார்டிங் வந்து 1 நிமிஷம், அதாவது 60 செகண்ட் தான். அந்த 60 செகண்டுக்கு அப்புறமா வந்து ஓப்பனிங் சீன் வந்து ஸ்டார்ட் ஆகிடும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஓப்பனிங் சீனே வந்து கம்ப்ளீட்டான ஒரு ஃபைட் சீக்வன்ஸில் வந்து ஆரம்பிப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. அந்த ஃபைட் சீக்வன்ஸ்லேயே வந்து ஓப்பனிங் சீன் வந்து இருக்கும் தளபதிக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதுக்கப்புறமா வந்து அந்த ஓப்பனிங் சீன் முடிச்சுட்டு அந்த ஒரு ஃபைட்டு முடிச்சுட்டு அப்புறமா வந்து விஜயகாந்த் அவர்களுடைய என்ட்ரி வந்து இருக்கும். ஸோ ஸ்டார்டிங்கில் வந்து விஜயகாந்த் என்ட்ரி இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும் அப்படி சொல்லி விஜயகாந்த் என்ட்ரி வந்து வச்சிருக்காங்களாம். ஸோ 1-to-1 தளபதியும் விஜயகாந்தும் வந்து சில விஷயங்களை பேசுகிற மாதிரி வந்து அந்த ஒரு ஷாட் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஸோ விஜயகாந்த் அவர்கள் வரும் சீன் வந்து 2 நிமிஷத்துலேருந்து 4 நிமிஷம் வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஸோ அதனால் வந்து ஓப்பனிங் சீன்லேயே வந்து நம்ம விஜயகாந்த் அவர்களை பார்க்க போகிறோம். ஸோ தளபதியும் விஜயகாந்த் அவர்களும் ஓப்பனிங் சீன்ல பார்க்க போகிறோம். அதைத் தொடர்ந்து படத்தோட கிளைமேக்ஸை பற்றியும் அப்டேட் வந்து கிடைச்சிருக்கு. கிளைமேக்ஸில் வந்து சிவகார்த்திகேயன் அவர்கள் வராங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி வந்து MS தோனி அவர்கள் வந்து இந்த படத்தில் வந்து இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. வந்து MS தோனி வந்து இருக்காங்க. MS தோனி கேமியோ ரோல் பண்ணியிருக்காங்களா கேட்டால் கண்டிப்பாக கேமியோ ரோல்லாம் பண்ணல. ஸோ என்ன நடந்துச்சுன்னா, ஸோ CSK மேட்ச் வந்து 2024 RCB vs CSK மேட்ச் வந்து நடந்துச்சு. ஸோ அங்கே வந்து RCB vs CSK மேட்ச் நடக்கும்போது வந்து சென்னை பக்கத்தில் வந்து ஸ்டேடியம் பக்கத்தில் வந்து பாம்பு வந்து வச்சிருவாங்க. அதை எப்படி தளபதி ஸ்டாப் பண்ணுறாங்க, அதுதான் வந்து படமாக இருக்கும், கிளைமேக்ஸாக இருக்க போகிறது. ஸோ அதுக்கு நடுவில் வந்து CSK மேட்ச் வந்து ஒரு சைடு வந்து போயிட்டு இருக்கும். பீப்புள்ஸ் வந்து ரொம்ப பரபரப்பாக வந்து வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அதனால் வந்து கோ திரைப்படக்குழு வந்து CSK அணிக்கிட்டு வந்து அந்த ஒரு டெலிகாஸ்ட் ரைஸ் வந்து வாங்கியிருக்காங்க. அந்த ஒரு சீனை வந்து நாங்கள் வந்து எங்கள் படத்தில் வந்து டெலிகாஸ்ட் பண்ணுறோம் அந்த ஒரு மேட்ச் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால ஜடேஜா 6 அடிக்கிற சீன், முக்கியமாக தோனி வந்து ரொம்ப சோகமாக உட்காந்துருக்க சீன், RCB வின் பண்ணுற சீன், இந்த மாதிரி சீன்லாம் வந்து அடுத்தடுத்து வந்து அந்த ஒரு CSK மேட்ச் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். தோனி வந்து கேமியோ ரோல் கிடையாது, CSK மேட்ச் வந்து பார்க்க போகிறோம். இந்த சைடு வந்து தளபதி அவர்கள் அந்த ஒரு பாம் வந்து இது பண்ற மாதிரி வந்து ஒரு விஷயம் வந்து இருக்கு, அதுவும் நடக்க போகிறது. இதுக்கு நடுவில் வந்து கமெண்ட்ரி செக்ஷன்லையும் வந்து தளபதி அவர்களோட பேரும் வந்து வரும் அப்படி சொல்லப்படுகிறது. கமெண்ட்ரி பண்றவங்களும் வந்து தளபதியோ இந்த மாதிரி பாம் வச்சிட்டாங்களா, எப்படி தப்பிக்கிறது, ஸோ இதெல்லாம் வந்து நடக்கிற மாதிரி வந்து காமிப்பாங்களாம். CSK மேட்ச் முடிச்சுட்டு அப்புறமா வந்து அங்கேருந்து தப்பிக்க வந்து மக்கள் வந்து போராடுவாங்க. அப்போ வந்து கமெண்ட்ரிலேருந்து இந்த மாதிரி பாம் வச்சிட்டாங்க அப்படின்னு சொல்ற மாதிரிலாம் வந்து சீன் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஆக மொத்தத்தில் வந்து ரொம்ப பிரம்மாண்டமான கிளைமேக்ஸ் காட்சி, ரொம்ப பரபரப்பான கிளைமேக்ஸ் காட்சியாக வந்து இருக்க போகிறது. கண்டிப்பாக அந்த தியேட்டரில் வந்து பயங்கரமாக அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவீங்க. ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன? யாரெல்லாம் கோ திரைப்படத்தோட இந்த சீன்லாம் பார்க்க வெயிட் பண்ணுறீங்க அப்படிங்கிற விஷயத்த கோ திரைப்படத்தோட ஓப்பனிங் சீனை பற்றி செம்ம அப்டேட் வந்து கிடைச்சிருக்கு. ஓப்பனிங் சீன், அதுக்கப்புறமா விஜயகாந்த் அவர்கள் வரும் சீனை பற்றி கிடைச்சிருக்கு. அதுக்கப்புறமா படத்தோட கிளைமேக்ஸை பற்றி ஒரு பயங்கரமான விஷயம் வந்து கிடைச்சிருக்கு. இந்த 3 விஷயங்கள் வந்து என்னென்ன நடக்க போகுது அப்படிங்கிற விஷயத்தை பற்றி தான் பேச போகிறோம். அதுக்கு முன் வந்து ஸ்பாய்லர் அலர்ட் வந்து சொல்லிக்கிறேன். ஸோ தளபதி ஃபேன்ஸ் இல்லை வேறு யாராவது வந்து இந்த திரைப்படத்தை
திரைப்படத்தை வந்து கம்ப்ளீட்டாக ஒரு எக்ஸைட்மெண்ட்டோட பார்க்கணும். என்ன அடுத்து நடக்க போகுது அப்படின்னு சொல்லி தெரியாத சுவாரஸ்யத்தோட பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சி தெரிந்தீங்கன்னா இந்த வீடியோவை இப்பயே வந்து ஸ்கிப் பண்ணிட்டு போயிருங்க தயவு செஞ்சு. ஏன்னா வந்து நிறைய விஷயங்கள் வந்து நான் இங்கே வந்து ரிவீல் பண்ண போகிறேன். ஸோ ஸ்பாய்லர் அலர்ட் வந்து கொடுத்துட்டேன். ஸோ மெயின் மேட்டருக்குள்ளே போயிடலாமா? ஸோ தளபதி ரசிகர்கள் பெரிதும் எதிர்பார்க்கப்படும் திரைப்படம் தான் கோட். செப்டம்பர் 5ஆம் தேதி உலகம் முழுவதும் வெளியாகிறது. ஸோ இந்த திரைப்படத்தில் வந்து நிறைய பேர் வந்து கேமியோ வந்து பண்ணியிருக்காங்க. முக்கியமாக வெங்கட் பிரபு, அதுக்கப்புறமா வந்து நிறைய பேர் வந்து இந்த திரைப்படத்தை பற்றி இன்டர்வியூ கொடுக்கும்போது இவ்வளோ விஷயங்கள் படத்தில் வந்து இருக்கா அப்படி சொல்லி படத்து மீது வந்து எக்ஸ்பெக்டேஷன் வந்து அதிகமாகுது. இப்போ வந்து கோட் திரைப்படத்தோட ஓப்பனிங் சீனை பற்றி வந்து ஒரு சூப்பரான அப்டேட் வந்து கிடைச்சிருக்கு. ஸோ கோட் திரைப்படத்தில் வந்து நிறைய கேரக்டர்ஸ் வந்து இருக்காங்க. அதாவது ஒரு பெரிய நட்சத்திரமே கோட் திரைப்படத்தில் இருக்காங்க. அதனால் வந்து ஒவ்வொரு நட்சத்திரங்களாக ரிவீல் பண்ணி அவங்களுக்கான கரெக்டான ஓப்பனிங் கொடுத்து ரிவீல் பண்ணுவதற்கே வந்து ஒரு 1/2 hour 45 minutes வந்து போயிடும். அதுக்கப்புறம் தான் வந்து படமே ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு நாம நினச்சிட்டு இருப்போம். ஆனால் அது கிடையாது. ஸோ ஸ்டார்டிங் ஒரு 10லிருந்து 15 நிமிஷத்துலேருந்து கம்ப்ளீட்டாக எல்லா கேரக்டரையும் வந்து ரிவீல் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. அந்த 15 நிமிஷத்துக்கு மேலே வந்து படம் வந்து ஸ்டார்ட் ஆகும். அப்படியே செம்ம ஸ்பீடாக வந்து போகும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அந்த 15 நிமிஷத்துக்கு அப்புறமா அந்த ஸ்பீடு வந்து ஸ்டார்டிங் ஆரம்பித்த ஸ்பீடு வந்து எண்டிங் வரைக்கும் வந்து அப்படியே ஐப் ஏறிட்டு தான் போகும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. முக்கியமாக படத்தோட ஓப்பனிங் சீனை பற்றி ஒரு செம்மையான அப்டேட் வந்து கிடைச்சிருக்கு. ஸோ வந்து ஜென்ரலாக ஒரு படம் ஆரம்பித்தா அந்த படம் வந்து ஒரு 5 நிமிஷம் டைட்டில் கார்டு எல்லாம் போட்டுட்டு அப்புறம் வந்து ஒரு ஓப்பனிங் சீன் வந்து இருக்கும். ஸோ தளபதி அவர்களோட ஓப்பனிங் சீன் வந்து இருக்கும். ஆனால் வந்து கோட் திரைப்படத்தில் அந்த மாதிரி கிடையாதாம். ஸ்டார்டிங் வந்து ஒரு நிமிஷம், அதாவது 60 செகண்ட் தான். அந்த 60 செகண்டுக்கு அப்புறமா வந்து ஓப்பனிங் சீன் வந்து ஸ்டார்ட் ஆகிடும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஓப்பனிங் சீனே வந்து கம்ப்ளீட்டான ஒரு ஃபைட் சீக்வன்ஸில் வந்து ஆரம்பிப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. அந்த ஃபைட் சீக்வன்ஸ்லேயே வந்து ஓப்பனிங் சீன் வந்து இருக்கும் தளபதிக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதுக்கப்புறமா வந்து அந்த ஓப்பனிங் சீன் முடிச்சுட்டு அந்த ஒரு ஃபைட்டை முடிச்சுட்டு அப்புறமா வந்து விஜயகாந்த் அவர்களுடைய என்ட்ரி வந்து இருக்கும். ஸோ ஸ்டார்டிங்கில் வந்து விஜயகாந்த் என்ட்ரி இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி விஜயகாந்த் என்ட்ரி வந்து வச்சிருக்காங்களாம். ஸோ 1-to-1 தளபதியும் விஜயகாந்தும் வந்து சில விஷயங்களை பேசுகிற மாதிரி வந்து அந்த ஒரு ஷாட் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஸோ விஜயகாந்த் அவர்கள் வரும் சீன் வந்து 2 நிமிஷத்துலேருந்து 4 நிமிஷம் வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஸோ அதனால் வந்து ஓப்பனிங் சீன்லேயே வந்து நம்ம விஜயகாந்த் அவர்களை பார்க்க போகிறோம். ஸோ தளபதியும் விஜயகாந்த் அவர்களும் ஓப்பனிங் சீன்ல பார்க்க போகிறோம். அதைத் தொடர்ந்து படத்தோட கிளைமேக்ஸை பற்றியும் அப்டேட் வந்து கிடைச்சிருக்கு. கிளைமேக்ஸில் வந்து சிவகார்த்திகேயன் அவர்கள் வராங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி வந்து MS தோனி அவர்கள் வந்து இந்த படத்தில் வந்து இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. வந்து MS தோனி வந்து இருக்காங்க. MS தோனி கேமியோ ரோல் பண்ணியிருக்காங்களா கேட்டால் கண்டிப்பாக கேமியோ ரோல்லாம் பண்ணல. ஸோ என்ன நடந்துச்சுன்னா, ஸோ CSK மேட்ச் வந்து 2024 RCB vs CSK மேட்ச் வந்து நடந்துச்சு. ஸோ அங்கே வந்து RCB vs CSK மேட்ச் நடக்கும்போது வந்து சென்னை பக்கத்தில் வந்து ஸ்டேடியம் பக்கத்தில் வந்து பாம்பு வந்து வச்சிருவாங்க. அதை எப்படி தளபதி ஸ்டாப் பண்ணுறாங்க, அதுதான் வந்து படமாக இருக்கும், கிளைமேக்ஸாக இருக்க போகிறது. ஸோ அதுக்கு நடுவில் வந்து CSK மேட்ச் வந்து ஒரு சைடு வந்து போயிட்டு இருக்கும். பீப்புள்ஸ் வந்து ரொம்ப பரபரப்பாக வந்து வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அதனால் வந்து கோத் திரைப்படக்குழு வந்து CSK அணிக்கிட்டு வந்து அந்த ஒரு டெலிகாஸ்ட் ரைஸ் வந்து வாங்கியிருக்காங்க. அந்த ஒரு சீனை வந்து நாங்கள் வந்து எங்கள் படத்தில் வந்து டெலிகாஸ்ட் பண்ணுறோம் அந்த ஒரு மேட்ச் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால ஜடேஜா 6 அடிக்கிற சீன், முக்கியமாக தோனி வந்து ரொம்ப சோகமாக உட்காந்துருக்க சீன், RCB வின் பண்ணுற சீன், இந்த மாதிரி சீன்லாம் வந்து அடுத்தடுத்து வந்து அந்த ஒரு CSK மேட்ச் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். தோனி வந்து கேமியோ ரோல் கிடையாது, CSK மேட்ச் வந்து பார்க்க போகிறோம். இந்த சைடு வந்து தளபதி அவர்கள் அந்த ஒரு பாம் வந்து இது பண்ற மாதிரி வந்து ஒரு விஷயம் வந்து இருக்கு, அதுவும் நடக்க போகிறது. இதுக்கு நடுவில் வந்து கமெண்ட்ரி செக்ஷன்லையும் வந்து தளபதி அவர்களோட பேரும் வந்து வரும் அப்படி சொல்லப்படுகிறது. கமெண்ட்ரி பண்றவங்களும் வந்து தளபதியோ இந்த மாதிரி பாம் வச்சிட்டாங்களா, எப்படி தப்பிக்கிறது, ஸோ இதெல்லாம் வந்து நடக்கிற மாதிரி வந்து காமிப்பாங்களாம். CSK மேட்ச் முடிச்சுட்டு அப்புறமா வந்து அங்கேருந்து தப்பிக்க வந்து மக்கள் வந்து போராடுவாங்க. அப்போ வந்து கமெண்ட்ரிலேருந்து இந்த மாதிரி பாம் வச்சிட்டாங்க அப்படின்னு சொல்ற மாதிரிலாம் வந்து சீன் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஆக மொத்தத்தில் வந்து ரொம்ப பிரம்மாண்டமான கிளைமேக்ஸ் காட்சி, ரொம்ப பரபரப்பான கிளைமேக்ஸ் காட்சியாக வந்து இருக்க போகிறது. கண்டிப்பாக அந்த தியேட்டரில் வந்து பயங்கரமாக வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவீங்க. ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன? யாரெல்லாம் கோத் திரைப்படத்தோட இந்த சீன்லாம் பார்க்க வெயிட் பண்ணுறீங்க அப்படிங்கிற விஷயம்